18ஆம் நூற்றாண்டுகள் முதல் உலகில் முதலாக பரம்பரையாக 6 தலைமுறையாக தீராத நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யுனானி மருத்துவ சிகிச்சை அளித்து வரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்தான் டாக்டர் சையத் ஷா ஷுவைபுதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் ஹக்கீம் சையத் ஷா ஷுவைபுதீன் BUMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. யுனானி மருத்துவம் என்பது எல்லாருக்கும் இந்த காலத்தில் நல்லாவே தெரியும். யுனானி மருத்துவம் ஒரு பழமையான மருத்துவம் ஆகும். அந்த காலத்தில் ராஜாக்கள், மகாராஜாக்கள், நவாபுகள் எல்லோரும் இதே யுனானி மருந்து தான் பயன்படுத்தினார்கள். இந்த யுனானி மெடிசினில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி யுனானி மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சை இருக்கிறது. யுனானி மருத்துவத்தில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி தீராத நோய்கள், நாள்பட்ட நோய்கள், குணமடையாத நோய்கள், கைவிடப்பட்ட நோய்கள், இப்படிப்பட்ட நோய்களுக்கு நம்ம யுனானி மெடிசினில் சிறந்த மருந்து இருக்கிறது. கண்டிப்பாக நோயாளிகளுக்கு நம்ம ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும். ஆஸ்துமா என்றாலே ஒரு உயிர் கொள்ளும் நோய் என்று சொல்லுவாங்க. ஆஸ்துமா ஒரு சுவாசப்பை நோய் என்று சொல்லுவாங்க, அதாவது லங் டிசீஸ் என்று சொல்லுவாங்க. இந்த ஆஸ்துமாவை சரியான நேரத்தில் சிகிச்சை செய்யாவிட்டால் இது உயிர் கொள்ளும் நோய் கூட என்று சொல்லுவாங்க. ஆஸ்துமா வரத்துக்கு காரணம் என்ன என்றால், நாம் சுவாசிக்கும் அசுத்த காற்று, டஸ்ட்டுனால, போலன் கிரெயின்ஸ்னால, அடிக்கடிக்கு கோல்டு ஐட்டம் யூஸ் பண்ணுறதுனால, இந்த காரணத்தினால என்ன ஆகும், ஆஸ்துமா வந்துவிடும். ஆஸ்துமாவுடைய அறிகுறிகள், ஆஸ்துமா இருப்பவர்களுக்கு அடிக்கடிக்கு ஜலதோஷம் இருக்கும், சளி இருக்கும், தும்பல் இருக்கும், எப்போ பார்த்தாலும் இரும்பல் சளி இருக்கும், ஈவினிங் டைமில் ஃபீவர் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், மூச்சு இறைப்பு இருக்கும், மூச்சு வாங்கும்போது விசில் சத்தம் வரும், அதாவது கை என்று வீசிங் சத்தம் அந்த மாதிரி வரும். இது எல்லாம் ஆஸ்துமாவோட அறிகுறிகள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஆஸ்துமா வரத்துக்கு இது எல்லாம் காரணங்கள். டஸ்ட்டுனால, சிகரெட் ஸ்மோக் புகைனால, போலன் கிரெயின்ஸ்னால, அனிமல்ஸ் மிருகங்களோட ஹேர் இந்த டஸ்ட்டுனால, அலர்ஜிக் ஃபுட்டுனால, அந்த ஃபெதர்ஸ் பேர்டுடைய ஃபெதர்ஸ்னால, மோல்ஸ்னால, இது எல்லாம் காரணத்தினால என்ன ஆகும், சுவாசப்பையில் அசுத்த நீர் சேர்ந்து விடும். சுவாசப்பையில் அசுத்த நீர் சேர்றதுனால இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், சுவாசப்பையில் இருக்கிற ப்ராங்கியல்ஸ் இப்படி நார்மலாக இருக்கும். ஆஸ்துமா இருக்கிறவர்களுக்கு இந்த ப்ராங்கியல்ஸ் சுருங்கி போயிருக்கும். இதனால் நோயாளிகளுக்கு மூச்சு வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூச்சு வாங்கும்போது மூச்சு இழுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கலாம், நிறைய பேஷண்ட்டு ஆஸ்துமாவில் என்ன செய்வாங்க, மூச்சு வாங்க முடியாமல் நிறைய பேஷண்ட் அஸ்தலின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மூச்சு வாங்கும்போது ரொம்ப இழுத்து மூச்சு வாங்குவாங்க, மூச்சு திணறல் இருக்கும், மூச்சு இறைப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்துமாவில் அறிகுறிகள் காணப்படும். ஆஸ்துமாக்காக நம்ம யுனானி மெடிசனில் சிறந்த மருந்து இருக்கிறது. இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், மூச்சு இறைப்பு, மூச்சு திணறல், இரும்பல், சளி, நீண்ட காலமாக ஜலதோஷம், இது எல்லாம் நல்லா ஆகிவிடும். இதற்காக இந்த மாதிரி இப்படிப்பட்ட நோயாளிகள், ஆஸ்துமா, இரும்பல் சளி, வீசிங், மூச்சு இறைப்பு, நீண்ட காலமாக சளி இருப்பவர்கள் கண்டிப்பாக நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கில்
காண்டாக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். சைனஸ் பிரச்சனை, அதாவது சைனசைட்டிஸ் என்று சொல்லுவாங்க. இன்றைய காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து இருக்கிறது. இந்த சைனஸ் பிரச்சனை இன்றைய காலத்தில் வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாக ஆகிவிட்டது. எப்போ பார்த்தாலும் அடுக்கு தும்மல், மூக்கடைப்பு, ஜலதோஷம், தலைவலி, தலைபாரமாக, கண்ணு எரிச்சல் அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். இதற்காக சரியாகவே தீர்வு இல்லைன்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. நம்மக்கிட்ட வந்து புஷ்பா என்ற பேஷண்ட்டு அத்திப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட வந்து 4 மாதம் சிகிச்சை எடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து வரும்போது சைனஸ் பிரச்சனை இருந்தது, தலைவலி, மூக்கடைப்பு, தும்பல், ஜலதோஷம் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்த பிறகு இவங்க எப்படி இருக்குது, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம நேரில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் என் பேர் வந்து புஷ்பாங்க, அத்திப்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், அழுக்கு தும்பல், நீர் வீழ்ச்சி, என்னால் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அவதிப்பட்டு இருந்தேன். சரி, நானும் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டலாம் போய் இன்ஜெக்ஷன் பண்ணேன். அந்த நேரத்துக்கு கேட்கும், அப்புறமா மறுபடியும் எப்பவும் போல் அந்த தும்பல், இரும்பல் எல்லாம் இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் ஊரில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டரை போய் பாரு, நல்லா ஆகுதுண்ணா. நானும் வந்து 4 மாதமாக சாப்பிட்ருக்கேன், தொடர்ச்சியாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் நல்லா கேட்குது, எந்த தொல்லை இல்லை, இரும்பல் இல்லை, தும்பல் இல்லை, நீர்வீழ்ச்சி எதுவுமே இல்லை, எந்த பக்க விளைவுகளும் இல்லை, நல்லபடியாக இருக்கேன். இன்னமும் 2 மாதம் சாப்பிட சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக மருந்து வாங்கவும் வந்திருக்கேன். டாக்டரோட பேர் நல்லபடியாக இருக்கு. சரிம்மா, அதாவது இப்போது உங்களுக்கு தும்பல், அடுக்கு தும்பல், தலைவலி, கண்ணு எரிச்சல் முதல்ல வரும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க தலைவலி இருக்கும், அடிக்கடிக்கு வீசிங் இருக்கும் சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது இப்போது? இப்போ எதுவுமே இல்லை. மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். மருந்து சாப்பிடும்போது ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட், பின்னுள்ள ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம மருந்து எடுத்து உங்களுக்கு திருப்தி இருக்கா? திருப்தியாக இருக்குது சார். அதனால தான் நான் இத்தனைக்கும் ஒரு வீட்டு வேலை செய்கிறேன். இந்த மருந்து சாப்பிட்றதுனால எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, என்னால் வேலைக்கும் போக முடியுது. அதனால் இந்த மருந்து நான் கண்டினியூவாக சாப்பிட்டுன்னு இருக்கேன். அதாவது நம்ம யுனானி மெடிசனில் வந்து இந்த சைனஸ் பிரச்சனைக்காக, தலை பாரமாக இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, அடுக்கு தும்பல், மூக்கடைப்பு, ஜலதோஷம், தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரி சளி பிரச்சனைக்காக சிறப்பான சிகிச்சை இருக்கிறது. நிறைய பேர் வந்து இந்த சைனஸ்க்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வருஷமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதாவது அந்த டைமில் இந்த டேப்லெட் எடுக்கும்போது, இப்போது நம்ம மேடம் சொல்கிற மாதிரி அதை அலோபதி டேப்லெட்டில் எடுக்கும்போது அந்த அலர்ஜிக் டேப்லெட் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பம் அதே பழைய மாதிரி தும்பல், மூக்கடைப்பு, ஜலதோஷம், வீசிங் அந்த மாதிரியெல்லாம் வந்துவிடும். பட் யுனானி மருந்து எடுக்கும்போது என்ன ஆகும், உள்ள தலையில் அசுத்த நீர் சேர்ந்துருக்கெல்லாம் வெளியே வந்துவிடும். அதனால் தும்பல், அடுக்கு தும்பல், மூக்கடைப்பு, ஜலதோஷம், தலைபாரமாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்லா ஆகும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நம்ம ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நம்ம சிறப்பான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள்: மூட்டுவலி, மூலம், சரும நோய்கள், சோரியாசிஸ், மஞ்சள் காமாலை பி, சிறுநீரக கற்கள், ஒற்றை தலைவலி, ஆஸ்துமா, முடி உதிர்தல், இளநரை பொடுகு, ஞாபக மறதி, வயிற்றுக் கோளாறு, வயிற்றுக் குடல் புண், மலச்சிக்கல், சர்க்கரை நோய், பக்கவாதம், வலிப்பு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, குழந்தை இல்லாமை, குறைவான விந்தணுக்கள், விரைவில் விந்து வெளியாகுதல், இது போன்ற நோய்களுக்கு பரிசுத்தமான இயற்கை யுனானி மூலிகைகளால் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும். குணமடையாமல் கைவிடப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத பரிசுத்தமான இயற்கை மூலிகைகளால் சிறப்பான சிகிச்சை அளிக்கிறது ஷிஃபா யுனானி கிளினிக். உலக புகழ்பெற்ற டாக்டர் சையத் ஷா சுவைபுதீன் சென்னையில் ஷிஃபா யுனானி கிளினிக் முகவரியை தெரிந்து கொள்ள சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வழியாக நேரு ஸ்டேடியம் எதிரில் உள்ள பெரியமேடு மசூதி அருகில் செல்லும் வேப்பேரி ஹைரோட்டில் உள்ளது ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக். நோய்களை குணமாக்க ஒரு இயற்கையான வழி ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக் மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக், நம்பர் 23/11, வேப்பேரி ஹை ரோட், அல் மாமூர் அபார்ட்மெண்ட், ஆப்போசிட் டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பெரியமேட், சென்னை 6,03,000. ஃபோன் 044256121
25612121. Cell number 9840038048 மற்றும் 9840211336. சைனசிட்டிஸ், அதாவது எப்படி காலம் முன்னேற்று வருகிறது அதேபோல் சைனஸ் பிரச்சனையும் அதிகமாக இன்றைய காலத்தில் காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் சைனஸ் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. எங்கே பார்த்தாலும் அடிக்கடிக்கு தும்பல் சொல்லுவாங்க, அடுக்கு தும்பல் சொல்லுவாங்க, மூக்கடைப்பு இருக்குது சொல்லுவாங்க, அலர்ஜிக் பிரச்சனை இருக்குது சொல்லுவாங்க. அதாவது சைனஸ் சொல்லும்போது அதாவது 4 துவாரங்கள் இருக்கிறது. தலையில் 4 சைனஸ், அதாவது ஃப்ரண்டல் சைனஸ் சொல்லுவாங்க, மேக்ஸிலரி சைனஸ் சொல்லுவாங்க, இத்திமைட், ஸ்பினாய்டு, இது 4 துவாரங்கள் இருக்கிறது. இந்த 4 துவாரங்களில் அசுத்த நீர் சேரும்போது சைனசைட்டிஸ் ஆகிவிடும். சைனசைட்டிஸில் அறிகுறிகள் என்ன இருக்கும்? மூக்கடுப்பு இருக்கும், மூக்குலேருந்து ஜலதோஷம் போயிட்டுருக்கும், எப்போ பார்த்தாலும் அடுக்கு தும்பல் இருக்கும், தலை பாரமாக இருக்கும், கண்ணெல்லாம் அரிப்பு இருக்கும், கண்ணெல்லாம் ரெட்டு கலரில் ஆகிடும், எப்போ பார்த்தாலும் பேஷண்ட் சோர்வாக இருப்பாங்க, சைனஸ் இருப்பவங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இந்த படத்தில் காமிக்கிறேன். சைனஸில் அதாவது 4 வகையான சைனஸ் இருக்கிறது சொன்னேன் நான். அதாவது ஃப்ரண்டல் சைனஸ் சொல்லுவாங்க, இதுக்கு மேக்ஸிலரி, இத்திமைட், ஸ்பினாய்டு, இந்த மாதிரி 4 துவாரங்கள் இருக்கிறது. இந்த 4 துவாரங்களில் அசுத்த நீர் சேர்றதுனால சைனசைட்டிஸ் ஆகிவிடும். சைனசைட்டிஸில் என்ன இருக்கும்? கண்ணு அரிப்பு இருக்கும், கண்ணில் ரெட்டாக ஆகிவிடும். கன்ஜஷன்னால் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் அரிப்பு இருக்கும், மூக்கு அடுப்பு இருக்கும், மூக்குலேருந்து சளி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தொண்டையில் கரகரப்பு இருக்கும், தொண்டையில் வலி இருக்கும். இதனால் நிறைய நோயாளிகளுக்கு எப்போ பார்த்தாலும் அடுக்கு தும்பல் இருக்கும், அடுக்கு தும்பல், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தலைவலி, இந்த மாதிரி அறிகுறிகள் சைனசைட்டிஸில் காணப்படும். ஸோ இன்றைய காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் அடிக்கடிக்கு ஜலதோஷம் ஆகுது, அடிக்கடிக்கு தும்பல் இருக்குன்னு நிறைய நோயாளிகள் சொல்லுவாங்க. இந்த சைனஸ் பிரச்சனை வரத்துக்கு என்ன காரணம் பார்க்கும்போது, நம்ம சுவாசிக்கும் அசுத்த காற்று, தூசினால், பொல்யூஷன்னால், நம்ம அடிக்கடிக்கு கோல்டு ஐட்டம் யூஸ் பண்ணுறதுனால, ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, அதே மாதிரி சாம்பிராணி தூசி, புகை, ரோட்டில் போகிற பொல்யூஷன்னால், அடிக்கடிக்கு ஹெட் பாத் எடுக்கிறது, கோல்டு ஐட்டம் யூஸ் பண்ணுறது, இந்த காரணத்தினால என்ன ஆகும்? சைனஸில் அசுத்த நீர் சேர்ந்து விடும். இதனால் மூக்கடைப்பு, காலையில் எழுந்த உடனே தும்பிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர், எப்போ பார்த்தாலும் தலை பாரமாக இருக்குது சொல்லுவாங்க, மூக்குலேருந்து சளி போயிட்டே இருக்கும். சைனசைட்டிஸில் இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது எப்போவுமே சோர்வாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பசி எடுக்கலை என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த சளி வயிறுக்கு எப்படியாவது போய்விடும், போகும்போது வயிற்றில் பவுல் மூமெண்ட்ஸ் ஸ்லோவாக ஆகிவிடும். இதனால் சளினால் நிறைய பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சைனசைட்டிஸ்னால் மலச்சிக்கல் பிரச்சனை கூட வரும் நிறைய பேருக்கு. இதே போல் இந்த சைனசைட்டிஸ்னால் தலையில் அசுத்த நீர் சேர்றதுனால முடியெல்லாம் வெள்ளை முடி ஆகிவிடும். வெள்ளை முடி ஆகிட்டு முடி உதிரல் கூட இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, முடி உதிர்த்தல் இருக்குது என்றாலே உடனே போயிட்டு மார்க்கெட்டில் இருக்கிற நெல்லிக்காய் எண்ணெய், இந்த மாதிரி கோகனட் ஆயில், அந்த மருதாணி எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது தலையில் அசுத்த நீர் சேர்ந்துருக்கனால தான் முடி கொட்டிகிட்ருக்கோம். அவங்க இன்னும் கோல்டு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் தலை பாரமாகிட்டு முடி இன்னும் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கில் இப்படிப்பட்ட சைனஸ் பிரச்சனை, நீண்ட காலமாக மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரமாக இருக்கிற பிரச்சனை, கண்டிப்பாக இந்த வீசிங், ஆஸ்துமா, மூச்சு இறைப்பு, மூச்சு திணறல், இந்த மாதிரி இருப்பவர்கள் கண்டிப்பாக நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கில் கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி சிறப்பான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரக கற்கள் என்று சொல்லுவாங்க.
ஒரு காலத்தில் வந்து கிட்னி ஸ்டோன் சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கற்கள் வந்து ஒரு பொதுமையான பிரச்சனை ஆகிவிட்டது. அதாவது கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாக ஆகிவிட்டது. எங்கே பார்த்தாலும் வந்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, பிளாடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல், கேல் பிளாடர் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது ஜென்ரலாக பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகிற 10 பேருக்கு எடுத்து ஸ்கேன் பண்ணும்போது, அல்ட்ராசோனோகிராம் பண்ணும்போது அதில் 4 பேருக்கு 5 பேருக்கு கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் இருக்கும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் சொல்கிறது இன்றைய காலத்தில் வந்து ஒரு சாதாரண பிரச்சனை ஆகிவிட்டது. கிட்னி ஸ்டோன் யாருக்கு வேண்டாலும் வரலாம். சிறு வயதில் கூட வரலாம், ஒரு நார்மலாக யங்ஸ்டருக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம், வயதானவங்களுக்கு வரலாம், யாருக்கு வேண்டாலும் கிட்னியில் கல் வரலாம். கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு என்ன காரணம் பார்க்கும்போது, நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றனால, கொழுப்புள்ள உணவு சாப்பிட்றனால, ரொம்ப காரமாக சாப்பிட்றனால, தண்ணி ஜாஸ்தி குடிக்காமல் இருக்கிறனால, அதே மாதிரி கண்டபடி சாப்பிட்றனால, ஜங்க் ஃபுட் எடுக்கிறனால, நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணம் ஆகாதனால, இந்த மாதிரி காரணத்தினால கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தி ஆகிறது. ஜென்ரலி பார்க்கும்போது நம்ம வயிறில் ஜீரண சக்தி சரியில்லாதனால நாங்கள் சாப்பிட்ற உணவில் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம், யூரிக் ஆசிட் இதெல்லாம் அதிகரித்து கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தி ஆகிறது. ஸ்டோன் வந்தாவே நிறைய நோயாளிகளுக்கு முதுகுலேருந்து தொடை வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக வலி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல் இருக்கும். சில நோயாளிகளுக்கு ஒன்றுக்கு போகும்போது பிளட்டு கூட வரும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு படத்தில் காமிக்கிறேன். இந்த கிட்னி பிக்சரில் இந்த இடத்துல ஸ்டோன் அடங்கி இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டோன்ஸில் பல டைப்ஸ் இருக்குது. கால்சியம் ஸ்டோன் இருக்குது, யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்குது, ஃபாஸ்பேட் ஸ்டோன் இருக்குது, ஆக்சலேட் ஸ்டோன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஸ்டோனில் பல வகை இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டோன் வந்து இந்த கிட்னிக்குள்ளே கூட பார்க்கலாம். அதே மாதிரி குழாயில் அடங்கி பார்க்கலாம். இந்த இடத்துல குழாயில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பிளாடரில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கிட்னியில், சிறுநீர் குழாயில் பல இடத்துல இந்த கிட்னி ஸ்டோன் காணப்படும். கிட்னி ஸ்டோன் வந்தாவே நோயாளிகளுக்கு முதுகு வலி, பயங்கரமாக பேக் பெயின் இருக்கும். இந்த லாயின் டு குராயின் என்று சொல்லுவாங்க. அதாவது லோ பேக்லேருந்து இந்த தொடை வரைக்கும் பயங்கரமாக பெயின் இருக்கும். நோயாளிகளுக்கு வாமிட்டிங் ஆகும். அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ண போகும்போது யூரினில் எரிச்சல் இருக்கும். நிறைய நோயாளிகளுக்கு யூரினில் சம்டைம் பிளட்டு கூட கலந்து வரும். இதனால் சம்டைம் வந்து அந்த ஸ்டோன் வந்து கிட்னியிலேருந்து யூரேட்டர், அதாவது சிறுநீர் குழாயில் வந்து அடங்கிவிடும். இதனால் நிறைய நோயாளிகள் என்ன செய்வாங்க, யூரின் கழிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதற்காக என்ன செய்வாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்கும், அதில் ஸ்டோன் எந்த கிட்னியில் இருக்குது, 2 கிட்னியில் இருக்கா, இல்லை ஒரே கிட்னியில் இருக்கா, இல்லை சிறுநீர் குழாய்க்குள்ளே அடங்கியிருக்கா, இல்லை பிளாடரில் வந்து தங்கியிருக்கா, அந்த மாதிரி என்ன சைஸு, ஸ்டோனோட சைஸு எல்லாமே அந்த ஸ்கேனில் தெரிஞ்சுவிடும். இப்படி இருக்கவங்க நிறைய பேர் வந்து லேப்ராஸ்கோப் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம யுனானி மெடிசினில் கிட்னி ஸ்டோனுக்காக சிறந்த மருந்து இருக்கிறது. எப்படிப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டோன் இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக ஸ்டோன் இருந்தாலும் சரி, நம்ம யுனானி மெடிசின் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்டோன் கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் வந்து கரைஞ்சி சிறுநீர் குழாய் மூலியமாக வெளியே வந்துவிடும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கிட்னியில் ஸ்டோனு, பிளாடரில் ஸ்டோன், பித்தப்பையில் ஸ்டோனு, இந்த மாதிரி கிட்னி பிரச்சனைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கில் கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி சிறப்பு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரக கற்கள் என்று சொல்லுவாங்க. இன்றைய காலத்தில் பார்க்கும்போது சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்ப சாதாரண காமன் ப்ராப்ளமாக ஆகிவிட்டது. இன்றைய காலத்தில் பார்க்கும்போது ரோட்டில் ஒரு 10 பேர் போகும்போது அவங்களுக்கு வந்து 4 ஸ்கேன் பண்ணும்போது அதில் 4 பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து இருக்கிறது.
அதாவது கிட்னி ஸ்டோன் சொல்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை ஆகிவிட்டது. இப்போது நம்மக்கிட்ட வந்து மிஸ்டர் சான் பாஷா கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. இப்போது நம்மக்கிட்ட இவங்க சிகிச்சை எடுத்த பிறகு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம நேரில் இப்போது தெரிஞ்சுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்லாம். என் பேர் வந்து சான் பாஷா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. நான் வந்து சமையல் பிரியாணி வேலை செய்கிறேன். ஓகே. பிரியாணி மாஸ்டராக இருக்கிறேன். பிரியாணி மாஸ்டர் இருக்கீங்க. எங்கேருந்து வரீங்க? நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். சரி. என்னுடைய பாடியில் ஹீட் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த சமையல் வேலை செய்கிறதால இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதால் வந்து நான் பல இடம் வந்து சிகிச்சை எடுத்தேன். இந்த என்ன அலோபதி, ஹோமியோபதி அதெல்லாம் சிகிச்சை எடுத்தேன். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறமா என்னுடைய நண்பர் ஃபலூல் அஹமத் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த மாதிரி பெருமேட்டில் ஷிஃபா கிளினிக் இருக்குது, அங்கே டாக்டர் ஷா ஷோபதி நல்லா செய்கிறாரு, சிகிச்சை நல்ல விதமாக செய்கிறாரு சொல்லி. சரி, நானும் அவர் சொன்ன அந்த அட்வைஸ் அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஷிஃபா கிளினிக் வந்து அடைஞ்சேன். இங்கே வந்து அவர் இடத்துல வந்து மருந்து எடுத்துக்கிட்டேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மருந்து சாப்பிட்டேன். அப்புறமா அந்த மறுபடியும் போய் ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த ஸ்டோன் வந்து எனக்கு 4 சென்டிமீட்டர் நம்ம இருந்துச்சு. அது சுத்தமாக ஸ்கேனிங்கில் கிடையவே கிடையாது. ரெண்டாவது அந்த மருந்து சாப்பிடும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வெரி குட். எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, அது சைடு சாப்பிட எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அதுக்கு பிறகு ஒரு ஜஸாக்கல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லணும்னா கண்டிப்பாக டாக்டர் சாப்க்கு சொல்லணும் சொல்லி நான் கடமைப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் கிட்னி ஸ்டோனுக்கு நம்மக்கிட்ட எத்தனை மாதம் மருந்து எடுத்தீங்க? 1.5 மாதம். 1.5 மாதம் எடுத்தீங்க. இப்போ எந்த விதமான பெயின், யூரின் போகும்போது எரிச்சல் எதுவும் கிடையாது? எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எதுவும். சரி. மருந்து சாப்பிடும்போது ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? எதுவும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் வந்து நம்ம மெடிசின் எடுத்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், திருப்தி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன், பிளாடரி ஸ்டோன், கேல் பிளாடர் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டோன்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் பண்ணிவிட்டு கூட திருப்பவும் அந்த ஸ்டோன் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம யுனானி மெடிசனில் வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்காக சிறந்த மருந்து இருக்கிறது. எப்படிப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் அந்த சிறுநீர் குழாயில் அடங்கி இருந்தாலும் ஆப்ரேஷனே அறுவை சிகிச்சை செய்யாமலே நம்ம மெடிசின் எடுக்கும்போது 1 மாதம் 2 மாதம் மருந்து எடுக்கும்போது அந்த ஸ்டோன் வந்து கரைஞ்சி யூரின் மூலியமாக வெளியே வந்து விடும். அதே நேரத்தில் இந்த யுனானி மெடிசினுடைய சிறப்பு என்னென்றால் இந்த மருந்தில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த மருந்து ஒரு உணவு போல் தான் சொல்லுவாங்க. இந்த மருந்து வந்து டியூரேஷன் வந்து ஏதோ ரொம்ப லாங் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு 1 மாதம் 2 மாதம் மருந்து எடுத்தாவே அந்த ஸ்டோன் வந்து யூரினில் கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கு கான்டாக்ட் பண்ணி கிட்னி ஸ்டோனுக்காக சிறப்பான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்புண், குடல் புண் என்று சொல்லுவாங்க. அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் என்று சொல்லுவாங்க. எப்படி காலம் முன்னேற்றி வருகிறது, அதே மாதிரி நோய்களும் முன்னேற்றி வருகிறது. இன்றைய காலத்தில் பார்க்கும்போது யாருமே வந்து சரியான டைமில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இந்த சரியான டைமில் சாப்பிடாதனால, அதே மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப காரக்குழம்பு சாப்பிட்றனால, ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றனால, ரொம்ப ஆயிலி கிரீஸி ஃபுட் சாப்பிட்றனால, நேரம் தவறி சாப்பிட்றனால, அடிக்கடி டீ காஃபி சாப்பிட்றனால, அடிக்கடி தலைவலி மாத்திரை, மூட்டு வலி மாத்திரை, பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறதுனால, இந்த காரணத்தினால என்ன ஆகும், வயிற்றுப்புண், குடல் புண் வந்துவிடும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பெப்டிக் அல்சர் என்று சொல்லுவாங்க. அதாவது வயிற்றில் எனிவேர் அல்சர் இந்த ஸ்டமக் இஸ் கால்ட் பெப்டிக் அல்சர் என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெப்டிக் அல்சர் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றுப்புண் இந்த இடத்துல, இது குடல் புண் என்று சொல்லுவாங்க. இது குடல் புண், இது வயிற்றுப்புண். வயிற்றில் புண்ணு வரனால வயிற்றுப்புண் சொல்லுவாங்க. குடலில் புண்ணு வரனால குடல் புண் என்று சொல்லுவாங்க. நம்ம வயிற்றில் வந்து அமிலம் ஜாஸ்தி சுருங்கினால
இந்த மாதிரி வயிற்றுப்புண் குடல் புண் வந்துவிடும். ஸோ இந்த வயிற்றுப்புண் குடல் புண்ணு இதனுடைய அறிகுறிகள் என்ன இருக்கும்? வயிற்றுப்புண் இருக்கவங்களுக்கு வந்து வெறும் வயிற்றில் வந்து பயங்கரமாக வயிற்று வலி இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு உடனே வயிற்று வலி கம்மியாகிவிடும். அதே மாதிரி குடல் புண் இருக்கவங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வயிற்று வலி ஆகும். இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணுக்கும் குடல் புண்ணுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த இந்த வயிற்றுப்புண்ணு இருக்கவங்களுக்கு வயிற்று வலி ரொம்ப இருக்கும், கொமட்டல் இருக்கும், சில நோயாளிகளுக்கு வாமிட்டிங் கூட இருக்கும். வயிற்று வலி தாங்க முடியாத அந்த அளவுக்கு வயிற்று வலி இருக்கும். சில நோயாளிகளுக்கு அமிலம் ஜாஸ்தி சுருங்கினால கூட நெஞ்சு எரிச்சல், பசி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் காணப்படும். ஸோ நிறைய பேர் வந்து சரியான டைமில் சாப்பிடாதனால, அடிக்கடிக்கு டீ காஃபி யூஸ் பண்ணுறதுனால, அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் பொருள் காரமாக சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கரு, அதே மாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸ் அதிகமாக இங்கிலீஷ் மெடிசின்ஸில் பெயின் கில்லரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த காரணத்தினால என்ன ஆகும்? வயிற்றில் வந்து அமிலம் ஜாஸ்தி சுரங்கிறதுனால வயிற்றுப்புண் ஆகிவிடும். இப்படிப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த வயிறு பிரச்சனைக்காக நிறைய இடத்துல போவாங்க. அது மெடிசின் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், திரும்ப அதே மாதிரி பிரச்சனை இருக்கனால நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நெஞ்சு எரிச்சல், வயிறு உபசம், வயிற்று வலி, வயிற்றுப்புண், மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கு நம்ம யுனானி மெடிசனில் வந்து சிறந்த மருந்து இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா கிளினிக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள்: மூட்டுவலி, மூலம், சரும நோய்கள், சோரியாசிஸ், மஞ்சள் காமாலை பி, சிறுநீரக கற்கள், ஒற்றை தலைவலி, ஆஸ்துமா, முடி உதிர்தல், இளநரை பொடுகு, ஞாபக மறதி, வயிற்றுக் கோளாறு, வயிற்றுக் குடல் புண், மலச்சிக்கல், சர்க்கரை நோய், பக்கவாதம், வலிப்பு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, குழந்தை இல்லாமை, குறைவான விந்தணுக்கள், விரைவில் விந்து வெளியாகுதல், இது போன்ற நோய்களுக்கு பரிசுத்தமான இயற்கை யுனானி மூலிகைகளால் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும். குணமடையாமல் கைவிடப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத பரிசுத்தமான இயற்கை மூலிகைகளால் சிறப்பான சிகிச்சை அளிக்கிறது ஷிஃபா யுனானி கிளினிக். உலக புகழ்பெற்ற டாக்டர் சையத் ஷா சுவைபுதீன் சென்னையில் ஷிஃபா யுனானி கிளினிக் முகவரியை தெரிந்து கொள்ள சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வழியாக நேரு ஸ்டேடியம் எதிரில் உள்ள பெரியமேடு மசூதி அருகில் செல்லும் வேப்பேரி ஹைரோட்டில் உள்ளது ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக். நோய்களை குணமாக்க ஒரு இயற்கையான வழி ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக் மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக், நம்பர் 23/11, வேப்பேரி ஹை ரோட், அல் மாமூர் அபார்ட்மெண்ட், ஆப்போசிட் டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பெரியமேட், சென்னை 6,03,000. ஃபோன் 04425612100, 25612121. செல் நம்பர் 9840038048 மற்றும் 9840211336.